இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு என் வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சினா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டா அப்பெல்லாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொன்னப்ப, டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு கொடுப்பாங்கன்னாரு. மறுநாள் செந்தில் உடையார் வராண்ணே, அடிச்சுட்டாங்க அண்ணே, இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்தேன் அடிச்சுட்டாங்க அண்ணே. நீ என்ன சொன்ன? ஒருக்கா சொல்லு. மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்துல. என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன். இதுதான் எங்க நிலைப்பாடு. இவர் எம்ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டாரு மனசுல. ஏய் மோகன் சொல்லாதே சார்ன்னு சொல்லு. மோகன் உனக்கு கல்யாணம் பண்ணணும்பா, பொண்ணு பார்த்திருக்கேன், நான் பிரான்ஸ்ல கிளப் கேர்ள் பார்த்து வச்சிருக்கேன், நான் அதான் கல்யாணம் பண்ண போறேன், நீ சும்மா இந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்க வந்து நிக்காதே தூணிக்கிட்ட பிச்சைக்காரி மாதிரி. எம்ஆர் ராதா நினைச்சுக்கிட்டு அந்த பைத்தியக்காரன் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான். என்ன ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிச்சிட்டார். சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசினார். ஈவேரா என்னத்த பேசினார்? என்ன பேசினார்?